அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஸரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மன் ரலிய பிமா கஸ்ஸமல்லாஹு லஹு வஸிஅஹு வ பாரக லஹு ஃபீஹி, எவர் ஒருவர் அல்லாஹ் அவருக்கு தந்ததை, அல்லாஹ் அவருக்குன்னு என்ன விதியை நிர்ணயித்தானோ அதில் பொருந்தி கொண்டாரோ, அவருக்கு கிடைச்ச அந்த வருமானத்துல, அவருக்கு கிடைத்த அந்த பங்குல அவர் பொருந்தி கொண்டாரோ, வஸிஅஹு, அல்லாஹ் அதனை விசாலப்படுத்துவான். அது குறைஞ்சராது, அது முடிஞ்சிராது, அது அவரை விட்டு போயிராது. வஸிஅஹு, அதை அல்லாஹ் விசாலப்படுத்துவான். வ பாரக லஹு ஃபீஹி, அதில் அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வான். அவரும் அதுல வாழ்வாரு, அவருடைய குடும்பம் அதுல வாழும், அவருடைய குழந்தை குட்டிகள் வாழும், எல்லாருக்கும் அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். யார் தனக்கு கிடைத்ததில் பொருந்தி கொண்டாரோ. வமல்லம் யர்தி, எவர் ஒருவர் அதில் பொருந்தி கொள்ளவில்லை, அவருக்கு அதுல பொருத்தம் இல்லை, அல்லாஹ்கிட்ட அவருக்கு முறையீடுகள் இருக்கு, எனக்கு இன்னும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறாரு, அவருக்கு அதுல மனசு திருப்தி ஆகல, அப்ப என்ன நடக்கும்? லம் யஸஅஹு, அதில் அவருக்கு விஸ்திரம் ஏற்படாது. அது அதோட நின்றும் அதை விட அதிகமாக விசாலமாக அவர் அதால் பெற முடியாது. அது ரொம்ப குறுகியதாகவே அவருக்கு ஆயிரும். வலம் யுபாரிக் லஹு ஃபீஹி, அதிலே அவருக்கு அல்லாஹ் பரக்கத்தும் செய்ய மாட்டான். அதுல பரக்கத்து இருக்காது. இப்ப பரக்கத்து இருக்காது, அப்ப அது முடிஞ்சு போயிரும். அவருக்கும் அது பயனளிக்காது, மற்றவர்களுக்கும் பயனளிக்காது. அப்ப அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கிறானோ, அல்லாஹ் நமக்கு இன்றைய நாள் இந்த வருமானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதில் நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா முயற்சிகளையும் நம்ம செய்யணும். அல்லாஹ் கொடுப்பதை நாம் பொருந்தி கொள்ளணும். அல்லாஹ் இன்றைய நாள் நமது தட்டில் என்ன கொடுத்திருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ், அதை நம்ம திருப்தியாக சாப்பிடணும். அல்லாஹ் அதில் விஸ்திரத்தை ஏற்படுத்துகிறான், பரக்கத்தும் செய்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்.